Good morning, everybody. I am Elilmati from Social Department. Now, let's term 2 Geography, Lesson 1 Resources. இந்த ரிசோர்ஸஸ் வளங்களில் திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கார் வளங்களை பற்றி. கேடறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்பா நாட்டின் தலை. அதுக்கு மீனிங் என்னென்னா, எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலே தலை சிறந்ததாகும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்படின்னா ரிசோர்ஸஸ் அதிகம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ்: natural resources, man-made resources, human resources. Based on natural resources. இப்போ natural resourcesல all resources that have been directly provided by nature are called natural resources. இயற்கையிலேயே நமக்கு நிறையா சும்மா கிடைக்குது. காசு கொடுத்து வாங்க வேண்டாம், சும்மாவே கிடைக்கிற பொருளை யூஸ்ஃபுல்லாக ஆக்கி அதை வேல்யூபுல்லாக மாற்றுறது. இப்போ ஏர், வாட்டர், நேச்சுரல் ரிசோர்ஸஸ். All resources that have been directly provided by nature are called natural resources. இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறது எல்லாமே இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள், த ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அரவுண்ட். Classification of natural resources. Different type of natural resources: origin, development, renewability, distribution, ownership, etc. On the basis of origins. Origin resources can be classified into biotic and abiotic resources. All living resources are biotic resources. Biotic means living. For example, plants, animals and other microorganisms are biotic resources. Abiotic resources are non-living things. Example, land, water, air and minerals are abiotic resources. The biotic resources were mere substance till they were recognized by humans. According to the human needs, the substance were collected by them, preserved for us. In the beginning, man had only 3 basic needs: food, clothing and shelter. He collected things through primary activities such as hunting, food gathering, fishing and forestry. Next, the abiotic resources. Abiotic resources were also sought after by the early man. The early man went in search of better landforms. There enough water resources for agriculture and their cattle. There were in need of tools right from hunting to agriculture. இந்த early manக்கு ஹண்டிங், வேட்டையாடுறதுக்கும் ஃபார்மிங் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்டோன்ஸ், நல்லா ஷார்ப்பாக இருக்க ஸ்டோன் எல்லாம் யூஸ் பண்ணாங்க டூல்ஸாக. நெக்ஸ்ட்டு primarily the tools were only made of stones. ஸ்டார்டிங்கில் ஸ்டோனை மட்டும்தான் வச்சுருந்தாங்க. Later man dug the earth for better abiotic resources and found copper first and iron later. அப்படியே தேடிக்கிட்டே போக போக தோண்டி 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 எர்த்தை தோண்டி பார்க்கும்போது அவங்களுக்கு மெட்டல்ஸ் கிடைக்க ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு கிடைச்ச மெட்டல் எது அப்படின்னா காப்பர். செகண்டு தான் அயன் கிடைச்சது. இந்த காப்பரையும் அயனையும் வச்சு அவங்க நிறைய டூல்ஸ் செஞ்சு ஃபார்மிங்க்கும் ஹண்டிங்க்கும் யூஸ் பண்ணாங்க.
He also mined precious metals simultaneously for making ornaments. Later, mining became one of the leading primary activities and still hold an important place among the economic activities. Next, on the basis of development. Based on the level of development, actual resources and potential resources. Actual resources means once யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம், தீந்துருச்சு அப்படின்னா நம்மளால் மறுபடியும் அதை உருவாக்க முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. Actual resources are resources that are being used and the quantity available is known. இருக்கிற வரைக்கும் தான் அதை பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிள், கோல் அட் நெய்வேலி மைனிங்ஸ், சுரங்கத்துக்கு உள்ளுக்குள்ளதை நம்ம இருக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ், நமக்கு அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும், அது மறுபடியும் கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், மெரைன் ஈஸ்ட் ஃபவுண்ட் இன் த பே ஆஃப் பெங்கால் அண்டு அரேபியன் சீல கிடைக்கிற மெரைன் ஈஸ்ட். ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி. Resources can be classified as renewable resources and non-renewable resources. Renewable resources once consumed can be renewed with the passage of time are called renewable resources. For example, air, water, sunlight. So they have to be used wisely. அடிக்கடி நம்மளால் யூஸ் பண்ண முடியும், கிடைக்கும். Second one, non-renewable resources. Renewable resources. Natural resources which are limited can be called non-renewable resources. For example, coal, petroleum, natural gas and other minerals. எர்த்துக்கு கீழே இருந்து கிடைக்கிற மெட்டலாக இருந்தாலும் நான் மெட்டல்ஸாக இருந்தாலும் மைனிங்ஸில் ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு 100 இயர்ஸ் கிடைக்கலாம், 200 இயர்ஸ் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே தீர்ந்து போயிடும். அப்படி தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல அது நம்மளால் உருவாக்க முடியாது. அப்படி நம்மளால் உருவாக்க முடியாத ஒரு ரெனியூவபிளுக்கு பேர் தான், வளங்களுக்கு பேர் தான் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். The non-renewable resources, the resources which cannot renew themselves or either scarce or totally absent. So man is in search of new resources and is conducting several research. இந்த மாதிரி தீர்ந்து போயிடுச்சு, இனிமேல் கிடைக்காது அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு பதிலாக வேறு இதை தேடி போகிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் சன்லைட்டு, ஏர், வாட்டர், இது நெக்ஸ்ட்டு இதிலிருந்து கரண்ட்டு தயாரிக்கிறதுக்கு தயாரானாங்க. நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனை 2 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று லோக்கலைஸ்டு அண்டு அனதர் ஒன் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் கிடைக்கிறது. வென் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸ் தே ஆர் கால்டு லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள், மினரல்ஸ். இப்போ மைக்கா உலகத்திலேயே வேர்ல்டுலேயே மைக்கா நம்ம இந்தியாவில் நிறைய கிடைக்கிது, இந்தியாவில் மட்டும்தான் நிறையா கிடைக்கிது. எக்ஸாம்பிள், மினரல்ஸ். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்னால் சம் ரிசோர்ஸஸ் ஆர் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். சச் ரிசோர்ஸஸ் ஆர் கால்டு யூனிவர்சல். உலகம் முழுக்க எங்கே போனாலும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் அண்டு ஏர். நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், resources can be classified into individual resources and community resources, national resources and international resources. இந்த ஓனர்ஷிப் 4 இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன், இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் ப்ரைவேட்லி ஓனர்டு பை இண்டிவிஜுவல்ஸ். தனி ஒருத்தருக்கு சொந்தமானது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ்.
நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி ஓனர்டு ரிசோர்ஸஸ். சொசைட்டி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே சொந்தம் கொண்டாடலாம், அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் resources which can be utilized by all the members of the community, for example public parks. Next, national resources. ஒரு நாட்டுக்கு சொந்தமானது நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் வித்தின் த political boundaries and oceanic area of a country. For example, tropical forest regions of India. இந்தியாவில் இருக்க tropical forest அந்த நாட்டுக்கு சொந்தமானது. ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டு யாரும் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபாரஸ்ட்னு இருந்தாவே அது கண்ட்ரிக்கு சொந்தமானது. இப்போ இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்லேருந்து 25% நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் ஆர் மெடிசன்ஸு கிடைக்கிது. முக்கியமாக சிங்கோனாங்கிற மெடிசன்ஸ், சிங்கோனாங்கிற மருந்து தயாரிக்கப்படுது குவைனாங்கிற மரத்துலேருந்து. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் ஆல்சோ ஓசானிக் ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த ஓப்பன் ஓஷன். ஓஷனுங்கிறது கடலுங்கிறது எல்லா கண்ட்ரிக்கும் சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம். இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் எக்ஸாம்பிள் அம்பர்கிரீஸ். அம்பர்கிரீஸ் இஸ் an extract from the sperm whale. திமிங்கலம் உடம்புல இருந்து வெளியேற ஒரு ஸ்பெர்ம் வேஸ்ட்டு. ஆனால் இதோட ஸ்மெல்லு ஸ்வீட் ஸ்மெல்லிங், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கிறதுனால பர்ஃப்யூம் சென்ட் தயாரிக்கிற கம்பெனிங்க இதை விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. 0.45 454 kgயோட ப்ரைஸ் விலை எவ்வளோனா $63,000. அவ்வளோ வேல்யூபிளான ஒன்றா இருக்குது இந்த அம்பர்கிரீஸ். அம்பர்கிரீஸுங்கிறது திமிங்கலத்தோட உடம்புலேருந்து வெளியேற ஒரு வேஸ்ட்டு. இதுக்கு இவ்வளோ விலை. இது கடலில் யார் கையில் கிடைச்சாலும் அது அவங்களுக்கு சொந்தமானது. ஸோ இது இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஓகே, தேங்க்யூ.